தாய்மொழியில் செஸ் கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக நம்ம சேனலை தேர்ந்தெடுத்ததுக்கு மிக்க நன்றி. நான் உங்கள் சதுரங்க சாணக்கியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் தமிழ் செஸ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு செஸ் ஓப்பனிங் நம்ம வந்து கற்றுக்க போகிறோம். அதாவது சிசிலியன் டிஃபென்ஸ். அதாவது கிங்ஸ் பான் ஓப்பனிங் சொல்லக்கூடிய அந்த E4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே வந்து E5 பார்த்துருக்கோம். அதில் ராயல் ஓப்பஸ் ப்ளஸ் இத்தாலியன் பார்த்துருக்கோம். அடுத்து நம்ம மாடர்ன் டிஃபென்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்து கேரகான் டிஃபென்ஸ் பார்த்துருக்கோம். இப்படி 5 ரிப்ளைஸ் நம்ம ஏற்கனவே வந்து கவர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது எல்லாத்த விட ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது இந்த சிசிலியன் டிஃபென்ஸ் தாங்க. இந்த சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து ஏன் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுமையாக வந்து கண்டிப்பாக புரியும் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, இன்னும் நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்டு நம்ம சேனலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா, டொனேஷன் பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிக்க மறக்காமல் வந்து அதை செக் பண்ணி பாருங்கள். அண்டு கடைசியாக வந்து சாஸ்தா நடராஜன் வந்து திரும்ப ஒரு 100 rupees வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ டோட்டலாக இது வரைக்கும் 600 ரூபாய் வந்து டொனேட் பண்ணியிருக்காரு. ஸோ மிக்க நன்றி நண்பரே. ஸோ இப்போ வந்து நம்ம சிசிலியன் டிஃபென்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த டிஃபென்ஸை பற்றி நம்ம பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திரும்ப ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னாக்கா, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே வந்து 1.5 days கிட்ட ஆச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, இதில் அவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. இதில் ஈகோ கோட் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. B20 to B99, அதாவது B20லிருந்து 99 வரைக்கும் இருக்குது. ஆல்மோஸ்ட் 79 வேரியேஷன்ஸ் கிட்ட இருக்குங்க. அதில் நம்ம வந்து மெயினாக பார்க்குறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 20லேருந்து 25 வேரியேஷன்ஸ் தான் நமக்கு இருக்கும். ஆனால் நம்ம அதை கவர் பண்ணுறதுக்கே இன்னும் ரொம்ப நேரம் ஆகும்னு சொல்ல வரேன். அதனால் இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். அதாவது 1லேருந்து ஒரு 6 மூவ் 5 மூவ் தான் நீங்கள் வந்து காமனாக தெரிஞ்சுக்க போகிறீங்க. அண்ட் ஒவ்வொரு வேரியேஷனும் டீட்டெயில்டாக வந்து நம்ம தனியாக செப்பரேட் வீடியோ எப்படி இப்போ ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் கேரகான் டிஃபென்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோமோ 8 வீடியோ 9 வீடியோ அது மாதிரி இந்த சிசிலியன் டிஃபென்ஸ்க்கும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு பிடிச்ச நைட் ஆஃப் வேரியேஷன் இருந்தாலும் சரி, அது ட்ராகன் வேரியேஷன் இல்லை லோவன்தால், ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் வந்து இன்றைக்கி கற்றுக்க போகிறீங்க, அதுவும் ஒரே வீடியோவில். அதனால் இந்த வீடியோ கண்டிப்பாக லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இந்த டிஸ்க்ளைமரோட நம்ம வந்து சிசிலியன் டிஃபென்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1594ல் ஜியூலியோ பொலுரியோ அப்படின்றவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இதை வந்து அவரோட செஸ் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து மேனுஸ்கிரிப்ட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரியான ஒரு நோட்ஸில் வந்து நோட் பண்ணி வச்சுருந்துருக்காரு இந்த டிஃபென்ஸை பற்றி, E4 C5 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஃபேமஸ் என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு ஃபேமஸ் ஆகலைனாலும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜியோகோச்சினோ கிரெக்கோ அப்படின்றவர் இந்த கிரெக்கோ கேம்பிட் கண்டுபிடிச்சார் இல்லையா, அவருமே வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ரை பண்ணியிருக்காரு. அடுத்து 1813ல் ஜேக்கப் ஹென்ரி சராட் அப்படின்றவர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டேர்ம் வந்து அவரோட மேனுஸ்கிரிப்ட்லேருந்து எடுத்து அதை வந்து சிசிலியன் டிஃபென்ஸ் சொல்லி பேர் வைக்கிறாரு. எப்படின்னாக்கா, இல் ஜியோலோ, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிசிலியனோ அப்படின்ற ஒரு 2-3 வேர்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாரு, கன்வெர்ட் பண்ணுறாரு இங்கிலீஷில். அதை கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா த சிசிலியன் கேம். இப்போ எப்படி நம்ம வந்து இத்தாலியன் கேம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அதேமாதிரி சிசிலியன் கேம் சொல்லி சொல்கிறாங்க. இத்தாலியன் கேம்னும் போது அது இத்தாலியில் தான் ஆரம்பிச்சது அப்படின்றது தெரியும். சிசிலியன் என்றதும் அதே மாதிரி இத்தாலியில் உள்ள ஒரு சின்ன ஒரு பிளேஸ் மூலயமா தான் இதுவும் வந்து ஆர்ஜின் ஆச்சு, அதாவது தொடங்குச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிசிலி அப்படின்றது வந்து ஒரு சின்ன இடம், அதாவது இத்தாலியில் ஒரு சின்ன இடம், அதோட நேம் தான் வந்து இவங்க எப்படி இத்தாலியன் கேம் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி சிசிலியன் கேம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ரீஃப் இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு சிசிலியன் டிஃபென்ஸ் எப்படி ஒரு ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் வந்து நம்புகிறேன். அண்ட் இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 minutes நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கப்புறம் நான் வேகமாக வந்து என்னென்னலாம் வந்து நமக்கு வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத பேசிடலாம். அதுக்கு முன்னாடி ஜெனரல் பிரின்சிபல்ஸ் முதல்ல பேசலாம், ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் சிசிலியன் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அஃப்கோர்ஸ் E4க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம C5 விளையாடுறோம். ஸோ C5யோட ஐடியா என்ன, ஒரு 2-3 விஷயம் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். C5க்கு ஃபஸ்ட்டு ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, நம்ம E5 தான் நம்ம இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. E5 தான் வந்து கிளாசிக்கல் ரிப்ளை. ஸோ E4 E5 அதில் ராயல் ஓப்பஸ், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் அதுலேயும் பிரான்ச் ஆகும். லைக் இட்டாலியன் கேம், அடுத்து ஸ்காட்ச் கேம், ஏகப்பட்ட விஷயம் அதில் போகும். கிங்ஸ் கேம்பிட் கூட வரும் இல்லையா. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த மூவ் நம்ம எதுக்காக ஆடுறோம் அப்படின்னாக்கா, E5 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த D4, அதாவது ஒயிட் வந்து E4 விளையாடிட்டு நான் சென்டரை கண்ட்ரோல் பண்ணுறேன். ப்ளஸ் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, செகண்ட் பானை நான் வந்து புஷ் பண்ணி சென்டரை கண்ட்ரோல் பண்ண போகிறேன் அடுத்த மூவில். அப்போ நம்ம அதை டிஃபெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து E5 சூஸ் பண்ணுறோம். கரெக்டாக. இப்போ நான் இது மாதிரி நான் வந்து நிறையா பேருக்கு வந்து நான் பிகினர்ஸ்க்கு வந்து நான் அதாவது ஒன்றுமே செஸ்ஸே தெரியாதவங்களுக்கு கூட நான் இந்த மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இப்போது நமக்கு இந்த D4 பானை நம்ம டிஃபெண்ட் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன மூவ் விளையாடுவீங்கன்னு கேட்பேன். சிம்பிளாக என்ன சொல்லுவாங்க, நம்ம E5 விளையாடலாம்னு சொல்லுவாங்க.
இது இல்லாமல் இன்னொரு மூவ் இருக்குங்க, நீங்கள் அதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கன்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக C5 சொல்லுவாங்க. ஈவன் வந்து தெரியாத பிளேயரே வந்து C5 தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா C5ல அவ்வளோ அட்வான்டேஜ் வந்து பிளாக்குக்கு இருக்குது. அதனால தான் போர்டையே நான் வந்து பிளாக் சைடு வந்து ஃப்ளிப் பண்ணி வச்சுருக்கேன். அண்டு C5ஓட ஐடியா என்ன அப்படின்னாக்கா, முக்கியமான ஐடியா ஏற்கனவே மென்ஷன் பண்ண மாதிரி நம்ம செகண்ட் பான் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறோம் ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா, ஒயிட் என்ன பண்ணுவார் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் 100%, அதாவது 100%, ஒரு 99% ஆஃப் த டைம்ஸ் என்ன பண்ணுவார், D4 வந்து விளையாடுவார் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில். அப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா, சிம்பிளாக அந்த பானை நீங்கள் கேப்சர் பண்ண போகிறீங்க. அப்படி கேப்சர் பண்ணுறதால உங்களுக்கு என்னங்க லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு சென்டரில் இருக்கிற இந்த மெஜாரிட்டி, அதாவது கிங், அதாவது சென்டர் பான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இ பானும் டி பானும் ரெண்டுமே வச்சுருப்பீங்க. ஆனால் வந்து ஒயிட்டுக்கு அப்படி கிடையாது, ஒரே ஒரு பான் மட்டும் தான் வச்சுருப்பார். இப்போ உங்களுக்கு சிசிலியன் டிஃபென்ஸில் இருக்க ஒரு சின்ன அட்வான்டேஜ், அதாவது ஓப்பனிங்கில் இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக? ஏன்னா வந்து சைடு பான் மூலயமா ஒரு சென்டர் பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. அப்போது அவருக்கு என்ன லாபமாக இருக்கும் மிடில் கேமில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, as far as வந்து சிசிலியன் டிஃபென்ஸ் வந்து நம்ம மிடில் கேம் கொண்டு போகிறோம் அப்படின்னாக்கா, உங்களுக்கு இந்த சென்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் ஒயிட்டுக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக வந்து ஒயிட் டெவலப் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவார். அதனால தான் வந்து D5லே வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுவார். ஸோ இதுதான் வந்து நீங்கள் பேசிக்காக வந்து சிசிலியன் டிஃபென்ஸில் தெரிஞ்சிக்க வேண்டியது. அண்ட் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் C5 விளையாடுறது மூலயமா நீங்கள் டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணவே கிடையாது. ஏன்னா E4 விளையாடுறது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஷப்போட லைன் ஓப்பன் பண்ணியிருக்காரு, ப்ளஸ் வந்து குயினோட லைன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே நம்ம C5 விளையாடுறது மூலயமா குயினோட லைன் மட்டும் தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இந்த மூவ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டெவலப்மெண்ட்டுக்கும் ஹெல்ப் பண்ணாது. இதுதான் வந்து பெரிய ட்ராபேக்கு. அண்ட் அதுதான் வந்து ஒயிட் பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, நீ விளையாடிருக்க மூவ் வந்து அக்ரெசிவான மூவ் தான், நான் தப்பு சொல்லலை. பட் அதை வச்சுக்கிட்டு நீ டெவலப்மெண்ட்டில் பின்னாடி இருக்க போகிற, நான் உன்னை அட்டாக் பண்ண போகிறேன். இதுதான் வந்து ஏகப்பட்ட அட்டாக்ல வந்து சொல்லுவாங்க. ஈகோஸ்லவ் அட்டாக், இங்கிலீஷ் அட்டாக், அடுத்து பார்மன் அட்டாக், ஏகப்பட்ட ரெக்டர் ரவுசர் அட்டாக், ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குங்க. ரியலி இன்ட்ரெஸ்டிங் டிஃபென்ஸ் சிசிலியன் டிஃபென்ஸ். ஆக்சுவலாக ஒயிட் சைடு நீங்கள் வந்து பார்த்தீங்க, இது வரைக்கும் எனக்கு சிசிலியன் டிஃபென்ஸ் விளையாடினாலே இரிட்டேட்டிங்காக இருக்குங்க அப்படின்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நம்ம வந்து செப்பரேட்டாக பார்க்க போகிறோம். ஓகேங்க, இப்போ C5க்கு இவ்வளோ விளக்கம் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ C5க்கு அப்புறம் ஒயிட்டுக்கு எத்தனை ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மெயினாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நைட் F3 தாங்க நீங்கள் வந்து 95% பார்ப்பீங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் நைட் C3 பார்ப்பீங்க. ஸோ இது வந்து க்ளோஸ்டு சிசிலியன் சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா C3 சொல்லுவாங்க. C3 சிசிலியன், அது பேரே வந்து C3 சிசிலியன். அதர்வைஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா அலப்பின் சிசிலியன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா F4, இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெக்டோனல்ட்ஸ் அட்டாக், அப்படின்னா உங்களுக்கு கிராண்ட் ப்ரீ அட்டாக் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு பேர் மெக்டோனல்ட்ஸ் அட்டாக், அப்படி இல்லைனா கிராண்ட் ப்ரீ அட்டாக். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிங்ஸ் கேம்பிட் மாதிரி தெரியும். பட் வந்து நீங்கள் E5 ஆடாததால் இது வந்து கேம்பிட் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் வந்து இது வந்து அட்டாக்ல வந்து வருது. ஸோ இது வந்து ஒரு ஐடியா. அடுத்து ஃபிஃப்த் ஐடியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு D4, ஸ்மித்-மோரா கேம்பிட், ஒன் ஆஃப் த அக்ரெசிவ் வே ஆஃப் பிளேயிங் தி சிசிலியன் டிஃபென்ஸ். அதாவது எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்மித்-மோரா கேம்பிட் தான். என்னை விட 200 ரேட்டிங் 300 ரேட்டிங் வந்து ப்ளஸில் இருக்கவங்கள ஈஸியாக நான் வந்து இந்த கேம்பிட்டை யூஸ் பண்ணி வின் பண்ணியிருக்கேன். இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பான் டவுனாக இருந்தாலும் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் பிளாக் வந்து என்ன பண்ணுவார், கரெக்டான மூவ் ஆர்டர் ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்கா அந்த பானை வந்து திரும்ப கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி டெவலப்மெண்ட்டில் இருப்பீங்க. இது வந்து ஸ்மித்-மோரா கேம்பிட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டுக்கு இருக்க சாய்ஸஸ். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம நைட் F3 போகிறதுக்கு முன்னாடி சின்ன சைட்லைன் கிடையாது, பட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அந்த இதெல்லாம் முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு க்ளோஸ்டு சிசிலியன் பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நைட் C3 வந்து பார்த்திங்கனாக்கா க்ளோஸ்டு சிசிலியன் சொல்லுவாங்க. இதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு பிளாக் சைடு. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நைட் C6 ரிப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிஷப் டு B5 வந்து ரிப்ளை, அது வந்து இப்போ உங்களுக்கு வரும். இப்போ ஒரு நிமிஷம் இருக்கேன். ஸோ நைட் C6, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா G3. ஸோ இது வந்து ஃபேன்ஷடோ வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒயிட் சைடு வந்து பிரான்ச் பண்ணுவார் வேரியேஷன்ஸ் எல்லாமே. வந்து 3 வேரியேஷன்ஸ் வந்து பாசிபிளாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபேன்ஷடோ வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு தேர்ட் மூவில் பிஷப் டு B5 இருக்குது. உங்களுக்கு பிஷப் டு B5. ஸோ பிஷப் டு B5 உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரொசலிமோ அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெஸ்மதினோவ் ரொசலிமோ, அதாவது ரெண்டு நேம் சேர்ந்தாப்பில் வரும். நெஸ்மதினோவை பற்றி உங்களுக்கு தெரியலன்னா தயவு செஞ்சு கூகுள் பண்ணி பாருங்கள். ஒன் ஆஃப் த
என்ன சொல்கிறது, ரொம்ப இமேஜினேஷன் அதிகமாக இருக்கிற ஒரு பிளேயர், சாக்ரிஃபைஸ் பண்ணி அடிச்சு துவம்சம் பண்ணுற ஒரு பிளேயர் வந்து பார்த்திங்கனாக்கா நெஷ்மதினோவ், அப்படியே டால் மாதிரியான ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிஷப் டு b5 வந்து பார்த்திங்கன்னா ரொசலிமோ அட்டாக். ஸோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு தேர்ட் மூவில் நைட் c3க்கு அப்புறம் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், f4 போகலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் ப்ரீ அட்டாக். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த நைட் c3ல, அதாவது க்ளோஸ்டு சிசிலியனில் 3 வேரியேஷன் பார்த்துருக்கோம். அதாவது ஃபேன்ஷடோ வேரியேஷன், ரொசலிமோ அட்டாக்கு, கிராண்ட் ப்ரீ அட்டாக்கு. ஸோ இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு நைட் c3 லைனில் இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒன்லி நான் 3-4 மூவ்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஏன்னா நம்ம டீட்டெயில்டாக ஒவ்வொரு வேரியேஷனும் நம்ம வந்து டீப்பாக படிக்க போகிறோம் அப்படின்றதால இங்கே நான் வந்து டைமை அதிகமாக வந்து அதில் வேஸ்ட் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம நைட் c3 முடிச்சிட்டோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் மூவில் f4 பார்க்கலாம். சரி, ஓகே, f4 பார்க்கலாம். இந்த f4க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிளாக் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரிப்ளை ஒன்று d5 நீங்கள் ஆடலாம். கரெக்டாக? ஸோ d5 ஆடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்சர்ஸ் நடக்கும் சென்டரில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டை டெவலப் பண்ண போகிறீங்க. இந்த குயினால் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு பதில் நீங்கள் நைட்டை டெவலப் பண்ணி கேப்சர் பண்ண போகிறீங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷனு. இங்கே வந்து பிஷப் செக்கு கொடுப்பாரு. ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அவரோட டெவலப்மெண்ட்டை வந்து டிலே பண்ணுறாரு. ப்ளஸ் இங்கே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு இந்த லைட் ஸ்கொயர் பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து லைட் ஸ்கொயரில் ஃபிக்ஸ் ஆகிருக்கும். அப்படின்றதால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா இந்த பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறீங்க. இந்த பிஷப்பை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து அவரோட அட்டாக் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வேரியேஷன் கொஞ்சம் டீப்பாக உள்ளே போகிறோம். ஜஸ்ட் இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். எக்ஸ்சேஞ்ச் நடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா குயின் கேப்சர்ஸ். இப்போது இதில் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு 2 பீஸ் வந்து பிளாக் சைடு வந்து டெவலப் ஆகிருக்கும். ஆனால் வந்து ஒயிட் சைடு வந்து பார்த்திங்கனாக்கா ஒன்றுமே டெவலப் ஆகலை. ஆனால் வந்து ஒயிட்டுக்கு வந்து நிறையா அட்டாக்கிங் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இது வந்து f4 லைனு. ஸோ ஓகேவா? இது வந்து உங்களுக்கு கிராண்ட் ப்ரீ அட்டாக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வேரியேஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிரான்ச் ஆகலை. பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டீப்பாக படிக்கும்போது உங்களுக்கு நிறையா தெரிஞ்சுப்பீங்க. இப்போ நம்ம c3 போயிடலாம். ஏன்னா டைம் வந்து நம்ம தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேணாம். c3 போயிடலாம். c3 வந்து c3 சிசிலியன், அப்படி இல்லைனா ஆலப்பைன் சிசிலியன். கரெக்டாக? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா c3 சிசிலியனில் திரும்ப உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து பிளாக் சைடு வந்து ரிப்ளை இருக்குது. ஒன்று ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நைட் f6 கிடையாது. ஏன்னா வந்து நைட் f6 வந்து ஒரு ப்ரொவோக்கிங் மூவ், e5 புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் மூவ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா d5. ஸோ d5 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் இந்த c3 பான். ஏன்னா இந்த நைட்டோட போஸ்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், தேவையில்லாமல் வந்து இந்த c3 பான் மூலயமா வந்து டெப்ரைவ் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ விளையாட முடியாது. அதனால் உன் நைட் மூலயமா என்னோடய குயின் மேலே நீ டெம்போ கெயின் பண்ண முடியாது. அதனால் நான் d5 வந்து ஸ்ட்ரைட்டாக ஆட போகிறேன் அப்படின்றது தான் இந்த சிசிலியன் பிளேயரோட ஐடியா. ஸோ ஆஃப்டர் இந்த டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா குயின் கேப்சர்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா பான் டு d4, நைட் டு f6 அண்ட் நைட் f3. இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சிம்பிளாக வந்து உங்களுக்கு டெவலப்மெண்ட் ஆகும். பிஷப் டு g4, பிஷப் e2, சிம்பிளாக வந்து பான் செயினை க்ளோஸ் பண்ணிட்டு கேஸ்லிங் பண்ணிட்டு கேம் கண்டினியூ ஆகும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு c3 சிசிலியன் சொன்னதில் உங்களுக்கு இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நைட் f6. இங்கே நீங்கள் d5 ஆடுறதுக்கு பதில் நீங்கள் நைட் f6 சூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு வேரியேஷன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அலக்கைன்ஸ் டிஃபென்ஸ் மாதிரி தெரியும் பார்க்குறதுக்கு. ஆனால் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த c3 பானும் இந்த c5 பானும் தான் உங்களுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ். அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அலக்கைன் டிஃபென்ஸ் தான். கரெக்டாக? ஸோ இந்த பானை புஷ் பண்ணுவார், நீங்கள் நைட்டை கொண்டு போகிற மாதிரி வரும் சுச்சுவேஷன். அடுத்து d4, அடுத்து c கேப்சர்ஸ் d4 அண்ட் தென் நைட் f3. ஸோ இங்கே ஏன் வந்து நம்ம நைட் f3 டெவலப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து அவர் பானை வந்து கேப்சர் பண்ண முடியாது. பிகாஸ் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தி அன்டிஃபெண்டட் நைட் ஆன் d5. ஸோ இது வந்து சிம்பிளான ஒரு சின்ன டாக்டிக்ஸ். இன்கேஸ் வந்து நீங்கள் ஏன் வந்து நைட்டை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் என்ன கேள்வி கேட்டிங்க அப்படின்னாக்கா இதுதான் அதுக்கு ரிப்ளை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன். நம்ம d4 வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம்னு நினைக்கிறோம். கரெக்டாக? சாரி, d4 உள்ள d5 நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்ம இப்போ 3 வேரியேஷன் நான் வந்து ஆல்ரெடி பேசிட்டேன். நைட் c3 அதாவது க்ளோஸ்டு சிசிலியன்லாம் பேசியாச்சு. அடுத்து f4 மெக்டானல்ட்ஸ் அட்டாக், அப்படின்னா கிராண்ட் ப்ரீ அட்டாக் பார்த்துட்டோம். c3 ஆலப்பைன் சிசிலியன், அப்படி இல்லைனாக்கா c3 சிசிலியன். இந்த மாதிரி 3 வேரியேஷன்ஸ் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்து ஃபோர்த் வந்து பார்த்திங்கனாக்கா d4 வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஸ்மித்-மோரா கேம்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மித்-மோரா கேம்பிட்டில் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் கிடையாது. அதில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ரிப்ளை தான் எல்லாமே. ஸோ d4க்கு உங்களுக்கு பெஸ்ட் ரிப்ளைன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அதை கேப்சர் பண்ணியே ஆகணும். கேப்சர் பண்ணலாம். இப்போ கேப்சர் பண்ணதுக்கப்புறம் நிறைய பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா ஆஃப்டர் c3 இங்கே ஒயிட்டோட ஐடியா என்னன்னாக்கா ஒன்ஸ் நீங்கள் இந்த பானை கேப்சர் பண்ணும்போது இந்த நைட்டு டெவலப் பண்ணுவார். இப்போது நம்ம அந்த டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஸோ d கேப்சர் c அண்ட் தென் நைட் கேப்சர் c3.
ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொசிஷனில் அதாவது ஒரே ஒரு பான் டெவலப் பண்ணியிருந்தார் C5ல சென்டர் கண்ட்ரோலுக்கு, அந்த பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாரு. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான E4 பான் இருக்குது டெம்பரரியாக. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைட் வந்து ஒண்டர்ஃபுல்லி பிளேஸ்டு அண்ட் he has ஓப்பன் C5. இப்போ நீங்கள் தான் ஓப்பன் பண்ணீங்க C5, பட் வந்து பார்த்தீங்கன்னா இது மூலமா யார் வந்து பெனிஃபிட் அடைவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒயிட் தான் வந்து இந்த C5ல வந்து டேக்கிங் அட்வான்டேஜ் எடுத்துப்பார். எப்படி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா அவர் வந்து ரேப்பிட் டெவலப்மெண்ட்ன்ற ஒரு கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ நைட் C6, நைட் F3 டெவலப்பிங் மூவ், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பான் டு E6. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா உங்கள் C5 வந்து நீங்கள் மூவ் பண்ணுறீங்கன்றதால மல்டிபிள் பான் மூவ்ஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் பொசிஷனை வந்து சால்டிஃபை பண்ணுறதுக்கு. அதாவது எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நீங்கள் மல்டிபிள் பான் மூவ்ஸ் வந்து ஓப்பனிங்கில் வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பொசிஷனில் E6 மூவ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் A6 மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் G6 வந்து சம் வேரியேஷன்ஸில் பார்ப்பீங்க, ஈவன் ட்ராகன் வேரியேஷன்ஸ் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பான் மூவ்ஸ் பார்ப்பீங்க, D6ம் விளையாடுவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பான் மூவ்ஸ் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து டெவலப்மெண்ட்டில் பின்னாடி இருப்பார். ஸோ A6 அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்லிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் டெவலப் பண்ணியிருக்காரு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு பான் மூவ்ஸ் மட்டும்தான். இப்போ ஆல்ரெடி வந்து கிங் செட் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. பிளான் ஆஃப் கேம்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு குயின் E2, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரூக் D1, அடுத்து பிஷப் வந்து நம்ம E3லையோ இல்லைனா வந்து இந்த நைட்டை பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரூக்கை வந்து C5ல வந்து விளையாடுவாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஸ்மித்-மாரர் கேம்பிட்டில் இருக்க ஒரு காமனான ஒரு ஐடியா. அண்ட் இங்கே பிளாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாக வந்து இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து நார்மலாக நீங்கள் டெவலப் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். அதனால் அவர் என்ன பண்ணுவார், நைட்டை வந்து இது மாதிரி உங்களுக்கு E7ல டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நைட்டை பின் பண்ண போகிறீங்க அண்ட் யூ ஆர் ப்ரோவோக்கிங் தி மூவ் F6. ஸோ F6 வந்து எதுக்காக அப்படின்னாக்கா இந்த வீக்னஸ், லாங் டேர்ம் வீக்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஸ்மித்-மாரர் கேம்பிட்டோட தியரி. ஸோ வந்து நம்ம ஸ்மித்-மாரர் கேம்பிட்டை வந்து படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது நம்ம 4 வேரியேஷன்ஸ் வந்து பார்த்துட்டோம். அதாவது நைட் C3ல ஆரம்பித்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா F4 போயிட்டு அடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா C3 பார்த்தோம் இல்லையா. ஸோ C3 சிசிலியன் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா D4 பார்த்தோம், ஸ்மித்-மாரர் கேம்பிட் இல்லையா. ஸோ 4 வேரியேஷன்ஸ் வந்து கவர் பண்ணிட்டோம். இப்போ தான் வந்து நம்ம மெயினான விஷயத்துக்கு வர போகிறோம். அதுதான் உங்களுக்கு நைட் F3. ஸோ ஏற்கனவே நான் வந்து இவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது கம்மியாக பேசியிருந்தாலும் கூட இப்போவே வந்து நமக்கு 17 நிமிஷம் எடுத்திருக்கு. மீதி ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நான் வந்து நைட் F3 கவர் பண்ணி ஆகணும். ஏன்னா நைட் F3ல ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் வந்து பிரான்ச் ஆகும் அண்ட் யூ வில் பி அமேஸ்டு. ஸோ நைட் F3க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன், பிளாக் சைடு வந்து உங்களுக்கு மல்டிபிள் ரிப்ளைஸ் வந்து பாசிபிளாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு காமனாக இருக்கிற ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா D6. ஸோ D6 நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம், அதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பிளாக் சைடு வந்து D6 விளையாடினா ஒயிட் என்ன பண்ணுவார் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மல்டிபிள் வேரியேஷன்ஸ் வந்து இங்கே பிரான்ச் ஆகுது. ஐ ஹேவ் டேக்கன் சம் நோட்ஸ் ஆல்சோ. ஏன்னா வந்து ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் வந்து என்னால் மனப்பாடமாக ஞாபகம் வச்சுக்க முடியல பேரெல்லாம். ஸோ அதனால் நோட்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு நைட் F3ல உங்களுக்கு D6 ஆனதுக்கப்புறம் சிம்பிளாக வந்து அவர் நைட் C3 சூஸ் பண்ணலாம். ஸோ நைட் C3 சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆஃப்டர் டிரான்சாக்ஷன்ஸ் ஓகே 1 செகண்ட் D4. ஸோ இதுதான் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் இந்த D4 மூவ் தான் பார்ப்பீங்க. நைட் C3 பார்க்குறதுக்கு பதில் நீங்கள் இந்த D4 மூவ் தான் அடிக்கடி பார்ப்பீங்க. ஸோ ஒன்ஸ் இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆஃப்டர் நைட் கிராஸ் D4 அண்ட் நைட் F6. ஸோ நைட் F6 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் C3. நைட் C3 வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இருக்கிற 5th மூவில் பிரான்ச் ஆகிற ஒரு வேரியேஷன் நைட் C3. நைட் C3க்குள்ளே போனோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு அங்கேருந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து போகும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேரியேஷன் வந்து நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னாக்கா F3, இதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரின்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கரெக்டான மூவ் என்னாக்கா E5 தவிர்த்து நீங்கள் வேறு எதை மூவ் விளையாடினாலும் சரி ஒயிட்டுக்கு இருக்கிற அட்வான்டேஜ் வந்து அவர் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பார். ஆனால் E5 விளையாடிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நைட் வந்து B3 போவார், மிஸ்பிளேசிங் தி நைட்டு, அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு பிளே தி மூவ் D5. ஆல்ரெடி வந்து கேம் வந்து ஈக்குவலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பிஷப் டு G5 பின்னிங் தட் நைட், அடுத்து D4, அடுத்து C3. ஸோ இப்போ என்னன்னாக்கா நீங்கள் நைட்டை டெவலப் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவார்னாக்கா உங்களுக்கு இந்த பிஷப்பை கொண்டு வந்து இந்த நைட்டையும் உங்களுக்கு குயின் நைட்டையும் பின் பண்ணுவார். பின் பண்ணிவிட்டு உங்களை என்ன சொல்கிறது இந்த பானை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுவார். பட் இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக்குக்கு தான் வந்து ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து ஃபேவராக இருக்க மாதிரி தெரியும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நைட் C3க்கு அப்புறம்
F3 நைட் C3க்கு பதில் F3 பார்த்தோம். ஸோ அது வந்து பிரின்ஸ் வேரியேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா? ஸோ இப்போ தாங்க நைட் C3க்கு அப்புறம் நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 4 வேரியேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா A6, அதுதான் வந்து த ஃபேமஸ் நைட் ஆஃப் வேரியேஷன். சிசிலியன் நைட் ஆஃப்னு சொல்லி சொல்லுவாங்களே, அது இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரான்ச் ஆகுது A6. ஸோ A6 வந்து ஒரு வேரியேஷன். ஸோ பிஷப் டு G5 வந்து ஒரு ஐடியா. ஒயிட்டுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பிஷப் G5 ஒரு ஆப்ஷனு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிஷப் E3 இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பிஷப் டு D3 ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குங்க ஒயிட் சைடு. அடுத்து பிஷப் டு C4 இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் வந்து ஒயிட்டுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து H3 கூட உங்களுக்கு வந்து ஒயிட் சைடு வந்து ப்ளே பண்ணலாம். ஆனால் மெயின் மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிஷப் டு G5 நீங்கள் அடிக்கடி பார்ப்பீங்க. ஸோ பிஷப் டு G5 அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து கண்டினியூ ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்டர் ரவுசர் அட்டாக்கு அடுத்து சில வேரியேஷன்ஸ்லாம் உங்களுக்கு இதில் தான் வந்து நீங்கள் பிரான்ச் ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நமக்கு A6 நைட் ஆஃப் வேரியேஷனுக்கு இத்தனை ரிப்ளை இருக்குது அப்படின்னா இன்னும் எவ்வளோ வேரியேஷன்ஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ண வேண்டியது இருக்குன்னு நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ A6 முடிஞ்சிச்சா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா G6. ஸோ G6 வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் வேரியேஷன். இதுதான் வந்து ஒரிஜினல் ட்ராகனு. இது என்ன ஒரிஜினல் ட்ராகன் சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு 3 ட்ராகன் வேரியேஷன் இருக்குது. மெயினாக ட்ராகன்றதுலேயே உங்களுக்கு 3 இருக்குது. அதாவது ட்ராகன் வேரியேஷன், அடுத்து அக்சலரேட்டட் ட்ராகன் வேரியேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் அக்சலரேட்டட் ட்ராகன் வேரியேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு 3 வேரியேஷன் இருக்குது. த ப்ராப்பர் ட்ராகன் சொல்கிறது இதுதான். உங்களுக்கு இந்த நைட் ஆஃப் லைனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் A6 விளையாடுறதுக்கு பதில் if you are choosing the move G6 then it is called dragon variation. ஸோ ட்ராகன் வேரியேஷன் வந்து உங்களுக்கு G6 மூவ். ஸோ இதில் வந்து டீப்பாக எதுவுமே போகலை. இங்கே பிளான் ஆஃப் கேம்பெயின் என்னன்னாக்கா உங்களுக்கு பிஷப் E3, குயின் D2, குயின் சைட் கேஸ்லிங் அண்ட் க்ரஷ் தி பிளாக் ஆன் தி கிங் சைட். இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு கோட் நான் வந்து இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அண்டு அதுவும் இந்த ட்ராகன் வேரியேஷன் வந்து விளையாடினாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபிஷரோட கோட்டை விட்டு நீங்கள் அந்த ஒரு கோட் ஞாபகம் இருந்தாலே நீங்கள் உங்களுக்கு அட்டாக் வந்து தானாகவே அடிப்பீங்க அப்படின்றது எந்த ஒரு மாற்றம் இல்லைன்னா சாக் ஓப்பன் தி ஹெச் ஃபைல் அண்ட் மேட், இதுதான் வந்து அவரோட கான்செப்ட்டு. ட்ராகன் வேரியேஷன் விளையாடுறதுக்கு அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு, ஃபிஷருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு ட்ராகனுக்கு வந்து நான் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா ஏகப்பட்ட டைம் வந்து ட்ராகன் நான் ஃபேஸ் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்து மேபி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நமக்கு ட்ராகன் வீடியோவாக கூட இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா G6 பதில் நைட் C6 சூஸ் பண்ணலாம். ஸோ நைட் C6 வந்து பார்த்திங்கன்னா கிளாசிக்கல் லைன் ஆஃப் சிசிலியன் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா திரும்பவும் அந்த பிஷப் டு G5 லைன் வரும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பான் டு E6. ஸோ இது வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். நம்ம வந்து எதுலேயுமே வந்து டீப்பாக போகலை, உங்களை கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா E6, அதாவது 5th மூவில் உங்களுக்கு நைட் C3க்கு அப்புறம் 5th மூவில் தான் எல்லாமே நான் பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஷெவ்னிங்கன் வேரியேஷன் சொல்லி சொல்லுவாங்க. கரெக்டாக ஷெவ்னிங்கன் சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ E6 விளையாடினாங்க அப்படின்னாக்கா இது வந்து ஷெவ்னிங்கன் வேரியேஷன். ஸோ இந்த ஷெவ்னிங்கன் வேரியேஷன்ஸ்க்கு ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 4 வேரியேஷன்ஸ் வந்து ரிப்ளை இருக்குது. டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்டிமேட் ரிப்ளை வந்து பார்த்திங்கன்னா G4. டேரெக்டாக வந்து அவரை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்குது G4 ஐடியா. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வழக்கம் போல் அந்த கிளாசிக்கல் டெவலப்மெண்ட் பிஷப் E2, அப்படி இல்லை அப்படின்னாக்கா பிஷப் டு E3 வந்து ஒரு ஐடியா குயின் சைட் கேஸ்லிங் பண்ணுறதுக்கு. குயின் சைட் கேஸ்லிங் பண்ணுறது F4 அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அப்படி இல்லை F3, G4, H4, H5 அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அட்டாக்கு. இந்த அட்டாக் நேமிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வேரியேஷன் வந்து படிக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். அதர் ஐடியா வந்து பார்த்திங்கன்னா F4, டேரெக்டாக வந்து F4 விளையாடுறது லைக் கிராண்ட் ப்ரீ அட்டாக். ஸோ இது வந்து கிராண்ட் ப்ரீ அட்டாக்னு சொல்ல முடியாது, பட் இட் இஸ் லைக் எ கிராண்ட் ப்ரீ அட்டாக். ஸோ இப்போ உங்களுக்கு அதாவது நைட் F3ல் செகண்ட் மூவில் நைட் F3 விளையாடும்போது தேர்ட் மூவில் அந்த நைட் C3 வரைக்கும் நம்ம டிரான்சாக்ஷன் பார்த்தோம். இதை நம்ம வந்து உங்களுக்கு குழப்பத்துக்கு பதில் நான் வந்து செஞ்சே காட்டிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ E4, C5, நைட் F3, D6. ஸோ D6ல் தான் நம்ம இது எல்லாமே பார்த்தோம். மெயினாக D6ல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த D4 டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பான் வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் இதுதான் வந்து 99% நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து எல்லா மூவுமே பார்த்தோம் இல்லையா? நைட் கிராஸ் D4, அடுத்து நைட் F6, நைட் C3, அப்படி இல்லைனா பிரின்ஸ் வேரியேஷன் பார்த்தோம் F3. ஓகேவா? அது இல்லாமல் இப்போ நைட் F6க்கு பதில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு நைட் C6 பார்த்தோம், கரெக்டாக? G6 பார்த்தோம், A6 பார்த்தோம், அடுத்து நைட் C6, E6 ஏகப்பட்ட வேரியேஷன் வந்து பார்த்துருக்கோம். மெயினானதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த A6 மூவ் தான். ஸோ இந்த A6 தான் நைட் ஆஃப் வேரியேஷன். இது நீங்கள் ரொம்ப அதிகமாக பார்ப்பீங்க.
ஸோ நைட் ஆஃப் வேரியேஷன் இதோட வந்து நம்ம வந்து பிளாக்கோட நைட் F3 மூவ் வந்து முடியுது, அதுவும் D6ல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம செகண்ட் மூவில் நைட் C6 விளையாடினா என்ன பண்ணுறது, அதாவது வெரி ஃபஸ்ட், அதாவது செகண்ட் மூவில் நைட் C6 விளையாடினா என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மேபி நான் வந்து உளறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். நானே வந்து எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு தெரியல. அந்தளவுக்கு வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்றதால மேபி ஏதாவது தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் என்னை வந்து நீங்கள் கரெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போவே நான் சொல்லிடுறேன், ஏன்னா அது தேவையில்லாமல் வந்து நம்ம ஏதோ ஒன்று சொல்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ அதனால் ஸோ இப்போ வந்து செகண்ட் மூவில் நைட் C6 டேரெக்டாக வந்து நம்ம செகண்ட் மூவ்லேயே வந்து நைட் C6 விளையாடினா என்ன பண்ணுறது அதை பார்க்கலாம். ஸோ செகண்ட் மூவ், ஓகே, தேர்ட் மூவ், ஓகே, இது வந்து D6. ஸோ D6 பதில் நம்ம செகண்ட் மூவ்னு சொல்லக்கூடியது இந்த நைட் C6. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராப்பர் சிசிலியன், அப்படி இல்லைனா ஓல்டு சிசிலியன், இல்லைனா இதுவும் நம்ம கிளாசிக்கல் சிசிலியன் சொல்லலாம். ஸோ இந்த நைட் C6 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு சிசிலியன்ற வேரியேஷன். இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து இருக்குது. இதில் உங்களுக்கு D4 இருக்குது, டேரெக்டாக D4 விளையாடலாம் ஓப்பன் சிசிலியன். அப்படி இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன், நைட் C3ல் ரொசலிமோ அட்டாக்னு சொல்லியிருக்கேன். மேபி அதை மாற்றி சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், இதுதான் நான் கன்ஃபியூஸ் ஆகிருக்கேன். இந்த பிஷப்பை வந்து நீங்கள் இந்த நைட் அட்டாக் பண்ணலாம், நெஷமெதினோ ரொசலிமோ அட்டாக் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் பிஷப் டு B5. ஸோ இது வந்து ஒரு வேரியேஷன். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு நைட் F6 பார்த்தோம் இல்லையா? ஸோ இப்போது நம்ம நைட் F6 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சிசிலியன் நான் சொல்லியிருப்பேன். ஆஃப்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா D4, இந்த பான் டிரான்சாக்ஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேப்சர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சில வேரியேஷன் பிரான்ச் ஆகும். அதாவது நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வேரியேஷன்ஸ் வந்து பிரான்ச் ஆகுது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். நம்ம வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைனு 2 லைன் 3 லைன் மட்டும் நீங்கள் படித்தா போதும். பட் நான் வந்து எல்லா ஓப்பனிங் வந்து எனக்கு ஓப்பனிங் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்றதால நான் வந்து எல்லா ஓப்பனிங்குள்ளேயும் போயிட்டு பார்த்துட்ருக்கேன். மேபி அதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதான் என்னோடய எய்மு. அதாவது இந்த ஓப்பனிங் வந்து உனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஓப்பனிங் வந்து நான் மிச்சம் வச்சிருக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது டாப் லெவலில் விளையாடுற ஓப்பனிங்ஸ் எல்லாமே அந்த சைட்லைன்ஸில் நான் இங்கே கன்சிடர் பண்ணலை. தேவையில்லாத ஒரு ஓப்பனிங்லாம் சொல்லுவாங்க, கேம்பிட்டு அது இதுன்னு சொல்லிட்டு. பட் மெயின் மூவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் எதுவுமே வந்து தெரியாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் என்னோட எய்ம் முதல்ல. அண்ட் அதையே உங்களுக்கு நான் வந்து சொல்லிக் கொடுக்குறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இங்கே நைட் C6 ஓல்டு சிசிலியன் அப்படின்னா கிளாசிக் சிசிலியன் சொல்லி பார்த்தோம். அதில் பிஷப் B4 ரொசலிமோ அட்டாக் பார்த்தோம். கரெக்டாக இப்போது நைட் F6 வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சிசிலியன் சொல்லுவாங்க. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எந்த மூவ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணல, ஜஸ்ட் வந்து இந்த வேரியேஷன்ஸ்லாம் இருக்குதுன்னு மட்டும் சொல்லுவோம். இந்த நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு இந்த D6 பாயிண்ட் வந்து வீக்காக இருக்குது அண்ட் யூ ஆர் கோயிங் டு ப்ளே தி மூவ் D6 சம்டைம்ஸ். அப்படி இல்லை D6 ப்ளே பண்ணிட்டு யூ ஆர் கோயிங் டு கிக் திஸ் நைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் என்ன பண்ணும், A3 போவார். திரும்ப நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, B5 விளையாடி இந்த நைட்டு ஒன் ஆஃப் த நைட்டை வந்து த்ரெட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்டு உள்ளே வருவார். அதுக்கப்புறம் இந்த நைட்டு வீட்டுக்கு போவார். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம டீப்பாக படிக்கும்போது உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ நைட் F6 வந்து ஓப்பன் சிசிலியன் இந்த லைனில். ஸோ நைட் F6 பதில் இப்போ ஏற்கனவே நம்ம A6 பார்த்தோம் இல்லையா, இது நைட் ஆஃப்னு சொல்லிட்டு. அது மாதிரி இதுலேயும் உங்களுக்கு மல்டிபிள் பிரான்ச்சஸ் வந்து பிரான்ச் ஆகுது. அதில் நைட் F6 வந்து ஓப்பன் சிசிலியன். அடுத்து G6 வந்து பார்த்திங்கன்னாக்கா டேரெக்டாக G6 விளையாடினாங்க அப்படின்னா இது பேர் தான் வந்து அக்ஸலரேட்டட் ட்ராகன் வேரியேஷன். ஸோ இது வந்து அக்ஸலரேட்டட் ட்ராகன். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா E5 இருக்குது. ரொம்ப முக்கியமான ஒரு வேரியேஷனுங்க இது. இந்த வேரியேஷனில் ஓல்டு சிசிலியனில் E5 11th ஆல் சிசிலியன் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேரியேஷன். நைட் ஆஃப் மாதிரி ஈக்குவலாக வந்து இந்த மாதிரி விளையாடுவாங்க. இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா இந்த B5 பாயிண்ட் வந்துட்டு இந்த D6 பாயிண்ட்டை அட்டாக் பண்ணுவார் அண்ட் யூ ஆர் கோயிங் டு ப்ளே தி மூவ் D6 சம்டைம். ஸோ இதெல்லாமே நம்ம டீப்பாக வந்து பார்ப்போம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி D6 ஆடுவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட்டை டெவலப் பண்ணுவாங்க A6. அடுத்து நைட் A3 B5. ஸோ நைட் டு D5. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ஓப்பன் இன்ட்ரடக்ஷனில் வந்து இந்த பாயிண்ட் சொல்ல மறந்துட்டேன். மேபி நான் வந்து மற்ற வீடியோ பேசும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா அந்த பான் ஸ்ட்ரக்சரை பற்றி நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா ஸ்வெஷ்னிகாவ், அடுத்து கலாஷ்னிகாவ், அடுத்து தைமானோவ், ஏகப்பட்ட ஷெப்டிங்கன், ஏகப்பட்ட பான் ஸ்ட்ரக்சருக்கே தனித்தனியாக நேம் வச்சுருப்பாங்க. அண்ட் அந்தந்த வேரியேஷன்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு வந்து டீப்பாக வந்து புரியும். இப்போ பிரச்சனை என்னன்னாக்கா இந்த வேரியேஷனில் உங்களுக்கு இந்த லாங் டைம் வீக்னஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த D5 பாயிண்ட் வந்து ஒரு பெரிய ஹோலாக இருக்குது. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும். அண்டு அதுதான் உங்களுக்கு இந்த வேரியேஷனில் இருக்க பிரச்சனையாக இருக்கும். அண்ட் இந்த பான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்வேர்ட் பானாக இருக்குது. அதை எப்படி வந்து நம்ம அட்டாக் பண்ண போகிறோன்றது தான் ஒயிட்டோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ ரொம்ப டீப்பாக போக வேணாம், ஏன்னா தேவையில்லாமல் வந்து டைம் போகும் நமக்கு. ஆல்ரெடி 30 நிமிஷம் கிட்ட பேசியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 11th ஆல் E5 வந்து 11th ஆல் வேரியேஷன். ஸோ இந்த இடத்துல
எத்தனாவது மூவ் ஆக்சுவலாக? ஓகே. அடுத்து நைட் கிராஸ் D4க்கு அப்புறம் 4th மூவில் ரிப்ளை நைட் F6 பதில் நீங்கள் G6 பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆக்சலரேட்டட் ட்ராகன். அடுத்து E5 பார்த்தோம் அப்படின்னாக்கா லெவன்த்தால் சிசிலியன். ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு நைட் C6 ஓல்டு சிசிலியன் சொல்லக்கூடிய அந்த வேரியேஷன் வந்து நமக்கு முடியுது செகண்ட் மூவில். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது E6. சிம்பிளாக வந்து நம்ம செகண்ட் மூவில் E6 விளையானா என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ செகண்ட் மூவ், கோ டு செகண்ட் மூவ். ஓகே. ஸோ செகண்ட் மூவில் நைட் C6 பார்த்தோம். அடுத்து நம்ம D6 பார்த்தோம். மறந்துடக்கூடாது எல்லாத்தையுமே, நான் வந்து திரும்ப சொல்லிகிட்ருக்கேன். D6 வந்து செகண்ட் மூவில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அடுத்து நைட் டு C6 பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் மூவ் E6. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, அதாவது இந்த ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போது இந்த பான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிஷியல் பொசிஷனில் இருந்ததுன்னா இதை வந்து ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ அதனால் இந்த வேரியேஷனுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம C5 இன்சர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால இது வந்து ஃப்ரெஞ்ச் வேரியேஷன் ஆஃப் சிசிலியன் டிஃபென்ஸ். அதாவது பான் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸ் மாதிரி இருக்கிறதால இதை ஃப்ரெஞ்ச் வேரியேஷன் சொல்லுவாங்க. சிசிலியன் டிஃபென்ஸில் ஃப்ரெஞ்ச் வேரியேஷன். இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ E4க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா E6க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு ஒயிட்டுக்கு கிராம்னிக் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஆக்சுவலாக கிராம்னிக் பேரை வச்சுருக்காங்க. அதனால் கிராம்னிக் வேரியேஷன். இது வந்து C4 சொல்லிவிட்டு கிராம்னிக் வேரியேஷன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட் டெவலப் பண்ணுவார். ஆக்சுவலாக இந்த கேம் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னாக்கா இது வந்து ஒரு குயின்ஸ் பான் கேமாக வந்து கன்வெர்ட் ஆகும். டிரான்ஸ்போஸ் இன்டு தி குயின்ஸ் பான் கேம் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ளே போகும். அப்படி இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா இங்கே நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம், ஆஃப்டர் நைட் C6க்கு யூ கேன் ப்ளே தி மூவ் D4. ஸோ இது வந்து உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன். ஒன்று D4, அப்படி இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா குயின்ஸ் பானாக கன்வெர்ட் பண்ணுறது. இது ரெண்டு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைட் C6 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா திரும்ப வந்து வேறு ஒரு வேரியேஷனுக்குள்ளே போகுது. ஆக்சுவலாக நைட் C6 நான் நோட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அது தப்புன்னு நினைக்கிறேன். 1 செகண்ட். ஓகே. E6க்கு அப்புறம் நார்மலான மூவ் என்னன்னாக்கா உங்களுக்கு D4. கரெக்டாக? எல்லா வேரியேஷன்ஸுமே இந்த D4 வந்து ரொம்ப காமனாக இருக்கும். ஸோ D4 ஆடும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வேறு சில பிரான்ச்சஸ் வந்து வரும். அதாவது D4 ஆடுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வேரியேஷன் வருது. ஆனால் D4க்கு அப்புறம் தான் உங்களுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து பிளாக் சைடாக இருந்தாலும் சரி ஒயிட் சைடாக இருந்தாலும் வருது இல்லையா. ஸோ ஆஃப்டர் இந்த டிரான்சாக்ஷன் நைட் கிராஸ் D4 வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நைட் C6 வருது. ஸோ நைட் C6 வந்து பவுல்சன் வேரியேஷன். நம்ம இதில் டீப்பாக போக வேணாம், வீடியோ சீக்கிரமாக முடிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து நீங்கள் சிம்பிளாக A6 விளாண்டிங்க அப்படின்னாக்கா கான் வேரியேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா சிசிலியன் கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இது வந்து சிசிலியன் கான் வேரியேஷன். அடுத்து நம்ம நைட் F6 இருக்குது. நைட் F6 விளையாடணும் அப்படின்னாக்கா இதுதான் வந்து அந்த ஃப்ரெஞ்ச் வேரியேஷன் சொன்னோம் இல்லையா, ஃப்ரெஞ்ச் வேரியேஷன் ஆஃப் சிசிலியன் சொல்லிட்டு அதோட மெயின் வேரியேஷன் இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிசம்பிள்ஸ் லைக் என்ன சொல்கிறது, இந்த பர்ன் வேரியேஷன் சொல்லுவாங்க. ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் பர்ன் வேரியேஷன், மெக்கதான் வேரியேஷன், அடுத்து ஸ்டைனிஷ் வேரியேஷன், அந்த மாதிரியான சில வேரியேஷனுக்குள்ளே பிரான்ச் ஆகிற மாதிரி தெரியும். பட் பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு இந்த C-பான் இருக்காது. ஸோ இதான் இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. அண்ட் இந்த ஃப்ரெஞ்ச் நைட் F6க்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒயிட் சைடு வந்து நைட் C3 சூஸ் பண்ணார் அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நைட்டு C6 சூஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 4 நைட்ஸ் வேரியேஷன் ஆஃப் சிசிலியன் டிஃபென்ஸு. அப்படி இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பிஷப் டு B4 இருக்குது. இது வந்து பின் வேரியேஷன். ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த ஃப்ரெஞ்சில் உங்களுக்கு இந்த நைட் F6க்கு அப்புறம் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன், 4 நைட்ஸ் வேரியேஷன் அப்படி இல்லைனா பின் வேரியேஷன். ஸோ ஓகேவா. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரொம்ப மைண்டு கன்ஃபியூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து உங்களுக்கு என்னெல்லாம் புரியலையோ எல்லா டவுட்டும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். எல்லாத்துக்கும் நான் வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ இப்போது நம்ம வந்து ஒயிட்டுக்கு வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட் மூவ்லேயே பார்த்தோமோ அப்படி. ஃபார் எக்ஸாம்பிள் நைட் F3, நைட் C3, அதாவது க்ளோஸ் சிசிலியன், C3 சிசிலியன், அடுத்து மெக்டொனால்ட் அட்டாக், அப்படின்னா கிராண்ட் ப்ரீ அட்டாக், அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஸ்மித் போரா கேம் பார்த்தோமோ அதேமாதிரி பிளாக் சைடும் நம்ம வந்து செகண்ட் மூவில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ அதில் நம்ம சிலது தான் பார்த்துருக்கோம். ஸோ செகண்ட் மூவ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் D6 பார்த்துட்டோம், அடுத்து E6 பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக G6 விளையாடினா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே. ஸோ C5, நைட் F3. ஸோ நைட் F3க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் செகண்ட் மூவில் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா G6 சூஸ் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து ஹைப்பர் ஆக்சிலரேட்டட் ட்ராகன் சொல்லுவாங்க. ரொம்ப இயர்லியராக வந்து G6 புஷ் பண்ணுறதால இது வந்து ஹைப்பர் ஆக்சிலரேட்டட் ட்ராகன் சொல்லுவாங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனாக்கா டேரெக்டாக A6. இது வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆஃப் வேரியேஷனோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அதேமாதிரி ஃப்ரெஞ்ச் வேரியேஷன் ஆஃப் சிசிலியன்லேயும் நம்ம கான் வேரியேஷன் பார்த்தோம், அதுலேயும் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இது வந்து சிம்பிளாக செகண்ட் மூவ்லேயே விளையாடுறதால
இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஓ கெல்லி வேரியேஷன் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது 2 ஓ போட்டு மேலே 2 அஃபாஸ்ட்ராஃபி போட்டு கெல்லி. ஸோ அவரு கண்டுபிடிச்சிருந்தால அவர் பேரை வந்து வச்சுருக்காங்க. அண்டு ஃபைனல் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நைட் டு F6 நிம்சோவிச் வேரியேஷன். ஸோ நிம்சோவிச் டிஃபென்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். E4க்கு நம்ம நைட் C6 சூஸ் பண்ணுவோம். இங்கே என்னன்னாக்கா C5 இன்சர்ட் பண்ணிவிட்டு E4 நைட் F3 அது எல்லாமே இருக்குது. பட் இங்கே நம்ம நைட் F6 சூஸ் பண்ணால் அது வந்து பார்த்திங்கன்னா நிம்சோவிச் வேரியேஷன் ஆஃப் சிசிலியன் டிஃபென்ஸ். இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பிளாக் என்ன பண்ணுறாரு, ஒயிட்டை வந்து இந்த E5 பானை வந்து புஷ் பண்ணுறதுக்கு இன்வைட் பண்ணுறாரு. அண்டு இந்த வேரியேஷன் எப்படி பிரான்ச் ஆகும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி போகும் சிம்பிளாக. ஸோ இந்த டபுள் பான் அக்செப்ட் பண்ணுறாரு. அது ஒரு ரீசனுக்காக தான் அக்செப்ட் பண்ணுறாரு. இந்த டிரான்சாக்ஷனில் உங்களுக்கு தெரியும் அந்த டபுள் பான் வந்து அன்டபுள் பண்ணிவிடுவார். பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்வேர்ட் பான் வந்து அவருக்கு கடைசியில் இருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். குயின் கிராஸ் பி, ஓகே குயின் B6. இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னென்னா உங்களுக்கு இந்த வேரியேஷனில் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு E4 பான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐசோலேட்டட் குயின் பான் சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் இப்போது பேக்வேர்ட் பானாக இருக்குது. அண்ட் இது அட்வான்ஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். பட் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேட்டரி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்து ரெக்கமெண்டட் மூவ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிஷப் டு C4. ஸோ இதோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சிசிலியனோட இன்ட்ரொடக்ஷனை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப டூ மச்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பேசினது. ஏன்னா ஏகப்பட்ட வேரியேஷன் சொல்லி உங்கள் எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் எல்லா வேரியேஷனுக்கும் உங்களுக்கு தனித்தனியான வீடியோ வரப்போகுது. உங்களுக்கு பிடிச்ச வேரியேஷன் எது, நான் என்ன வேரியேஷன் கற்றுக்கிறதுக்கு விரும்புகிறேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேபி ரொம்ப முக்கியமான வேரியேஷன் சொல்லக்கூடிய நைட் ஆஃப் வேரியேஷனோ அப்படி இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வேறு என்ன முக்கியமான வேரியேஷன் இருக்குது, உங்களுக்கு E6 சிசிலியன் அந்த மாதிரி வேறு ஏதாவது முக்கியமான வேரியேஷன் ஏதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். ஸோ யார் அதிகமாக வந்து எந்த வேரியேஷன் வந்து கமெண்ட் பண்ணுறாங்களோ அதை வந்து நம்ம நாளை மறுநாள்லேருந்து நம்ம வந்து சிசிலியன் டிஃபென்ஸை பார்ட்டாக ஒவ்வொரு வீடியோ நம்ம எப்பவும் போடுவோம் இல்லையா, அது மாதிரி வந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ எந்த வேரியேஷனோட நேம் வந்து அதிகமாக வருதோ நான் அந்த வேரியேஷன் தான் பார்ப்பேன் ஃபஸ்ட்டு. ஸோ அப்படி இல்லை யாருமே கமெண்ட் பண்ணல அப்படின்னா எனக்கு என்ன தோணுதோ அது என்னோடய பிளான் என்ன இருக்கோ அதுபடி நான் வந்து வீடியோ போட போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் நிறையா அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியாது. பட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேமிங், அதாவது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ வேரியேஷன் வந்து நமக்கு சிசிலியன் டிஃபென்ஸில் இருக்கா அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இதில் ஏகப்பட்ட சைட்லைன்ஸ் வந்து நான் வந்து மிஸ் பண்ணியிருப்பேன். பட் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நான் கவர் பண்ணது எல்லாமே கிராண்ட் மாஸ்டர்ஸ் லெவலில் இதுதான் வந்து காமனாக விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி சிசிலியன் டிஃபென்ஸ் முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா வந்து சிசிலியன் டிஃபென்ஸ் நம்ம டச் பண்ணிட்டோம் அப்படின்றதால இப்போ இருந்தே வந்து நம்ம வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிடணும், அடுத்து நீங்கள் உங்களுக்கு என்ன ஓப்பனிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அடுத்து என்ன ஓப்பனிங் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ நாளைக்கு வந்து கிராண்ட் மாஸ்டர் கேம் அனலைசிஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து நான் வந்து வீடியோ முடிச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன், தேவையில்லாத விஷயமா கூட இருக்கலாம். நேற்று வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தில் இருக்கேன் அப்படின்றதால வந்து ஷட் டவுன், அதனால தான் நேற்று வீடியோ போட முடியல. மேபி நானே வந்து ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணியிருப்பேன், டெய்லி வந்து வீடியோ போடுறேன் அப்படின்ற மாதிரி. பட் நேற்று என்னால் போட முடியல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லென்த்தி வீடியோவாக வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கனாக்கா சேனலுக்கு வந்து டொனேஷன் பண்ணி ஹெல்ப் பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் வித் Sathuranga Chanakyan. I will see you in my next video.